திவ்யாக்கா இருக்காங்களே, அக்கா முன்னாடி எப்படி அவர்கிட்ட பேசுறது? நீ கலக்கிட்ட திரு. அப்படியே நீ காலேஜ்ல விளையாடுனத பார்த்த மாதிரி இருந்தது. இன்னும் இந்த கேம் உன்கிட்ட அப்படியே இருக்கு. கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல நீ தான் ஜெயிப்ப. மறந்துடாத, நல்லா விளையாட திரு. நெத்தி பொட்டுல கரெக்டா பொட்டு வச்சிரு. நீ ஜெயிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். நான் போய் உனக்கு இளநீ கொண்டு வரேன். ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல? நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இந்த போட்டியில நீங்க விளையாட வேண்டாம். ஏய், என்ன வளர்ற? இல்லங்க, கோச்சிக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம். என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அதானே? வீடு மாதிரியே எங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என் உயிருக்கு ஆபத்து அதுன்னு சொல்லிட்டு இருக்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இல்லங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதையுமே இப்ப கேக்குற மைண்ட் செட்ல இல்ல. செம்ம கோவத்துல இருக்கேன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. ஐயோ, அவனை அடிச்சு ஓட விட்டுட்டு தான் வருவேன். என்னெல்லாம் பண்ணிருக்காம, போன்ல என்னென்னலாம் பேசினான், அவனை சும்மா விடுறதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ரெண்டாவது சுற்று ஆரம்பிக்க போதும்பா. இறுதி சுற்று. எப்பா கர்நாதரு, உள்ள களத்துக்குள்ள வாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நீயே பார்க்க தான் போற அவனை எப்படி ஓட விடுறேன்னு. ஐயோ, எங்க எங்க சொன்ன கேளுங்க. கவி, இந்த மகா என்ன செஞ்ச தெரியுமா? என்ன பண்ணா? இங்க வந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணாலா? நம்ம கிட்ட காசு வாங்கினே கமிட்டியால அவன் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுறது கேட்டு அவன் பின்னாடியே துரத்துட்டு போயிருக்கா. நல்ல வேலை, மாட்டிட்டு இருப்போம். அப்போ எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏய் நோ, பாய்சன் மட்டும்லாம் அவளுக்கு தெரிய சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம சிலம்பத்தை மாற்றி வச்சு பாய்சன் தழுவினதை நம்ம கிட்ட பணம் வாங்கினவன்ட்டே சொல்லியே. ஆனா கௌதம், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு அவ இந்நேரம் ஸ்மெல் பண்ணிருப்பாளே. நோ சான்ஸ். நீயா கற்பனை பண்ணிக்கிற கவி? இல்ல கௌதம், அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் எதுக்கும் இருக்கட்டும்னு முன்கூட்டி ஒரு விஷயத்த பண்ண. மயக்க மருந்து வச்சு அவளை மயக்கி ஆள் இல்லாத இடத்துல போட்டு வந்துட்டேன். அப்போ மகா அங்க மயங்கி கிடக்குறாளா? ஆமா, அவ எந்திரிச்சு வரத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் இங்க செத்து விழுந்துருவாங்க. அப்பா, அது போதும் எனக்கு. கௌதம், நீங்க என்ன சொன்னீங்க? மகா மயக்கத்துல இருக்கான்னு தானே சொன்னீங்க? ஆமா, ஏன்? ஐயோ இல்ல கௌதம், நீங்க சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். வாட்? என்ன சொல்ற கவி? How is it possible? எனக்கு நேரா கூட்டத்துல பாருங்க. My God, அவ மயக்கமா இருந்தா எப்படிங்க வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்லல, அவ லேசப்பட்ட ஆள் இல்ல. சரி, நீ எதுவும் யோசிக்காத. இப்ப போய் அவங்க 2 பேர்கிட்ட சண்டை போடாதீங்க, நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம 2 பேருக்குள்ளேயும் பகையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கம்புல விஷயம் இருக்க தெரியாம நிச்சயம் 2 பேரும் மோதத்தான் போறாங்க. கண்டிப்பா 2 பேர்ல ஒருத்தன் சாக தான் போறாங்க, அது ஷுவர். ஸோ டோன்ட் வரி. எல்லா சதியும் பண்ணிட்டு இவங்க தான் ஒன்றும் தெரியாத மாதிரி முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ கூட இதுக்கு பின்னால இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கூட தான் இவங்க நிச்சயமா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கணும். என்னை பார்த்ததும் அவங்க முகம் போற போக்க வச்சு இதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வால் நல்லா விளையாடுறாருல.
ஒருத்தன் பொட்டு வச்சு ஒருத்தன் சாவான்னு பார்த்தா 2 பேரும் செத்துருவாங்க போல இருக்கே. சாகட்டும், அதுவும் நல்லதுதான். செத்து தொலைய போகிறாங்க, அதை தெரியாமல் 2 பேரும் தவிட்டு இருக்காங்க. கர்ணா ஜெயிச்சாரியா? தட்டுங்க ஐயா, ஜெயிச்சாரியா? எங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆ, எங்க 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 உங்களதான் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செம கோவத்தில் இருக்கேன்னு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. இந்த கோவத்தை பத்தி தாங்க உங்ககிட்ட நான் பேசணும். என்ன வளர்ற? நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஏன் அவரு கூட சண்டை போடுறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல இந்த போட்டியில உங்க கூட சண்டை போடுறாருல அந்த கருணா அண்ணன், அவரு ரொம்ப நல்லவருங்க. ஆ, அப்படின்னு யார் சொன்னா? அவனே சொல்லிக்கிட்டானா? இல்லங்க, எனக்கே தெரியும். என்கிட்ட ரவுடிங்க பிரச்சனை பண்ணப்போ கருணா அண்ணன் தான் என்ன காப்பாத்தினாரு. இத்தனைக்கும் என்ன யாருன்னே அவருக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்டவர் எப்படிங்க கெட்டவரா இருக்க முடியும்? இல்ல, அவன் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டான். தப்பு தப்பா பேசுறான். நான் சொன்னதையும் அவன் நம்பல. கருணா அண்ணன் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே நான் சொல்றத ஒத்துப்பீங்க. அவரு திவ்யா அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்து அக்காவோட புருஷங்க. என்ன சொல்ற? அவனா? ஆமா, இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. அவரு ஏன் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் என்ன தோக்கடிக்குதான்? என் மேல அவ்வளவு வெறுப்புல இருக்காம. இல்லங்க, அவரு நிஜமாவே இந்த போட்டியில கலந்துக்க பேர் கொடுக்க வந்ததே இந்து அக்காவுக்காக தான். என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த போட்டியில ஜெயிச்சு 3 பவுண்ட் செயினை இந்து அக்காக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் அண்ணன் இதுல கலந்திருக்காரு. தனக்காக கலந்துக்கிட்ட இந்த போட்டியில கருணா அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பதட்டத்துல இந்து அக்கா இருக்காங்க. உங்களுக்கு என்னங்க கோவம்? அவர் உங்க காரை உடைச்சிட்டாருன்னு தானே? உண்மையிலேயே அவர் உங்க காரை உடைக்கலங்க. நீங்க எப்படி அவரோட பைக்கை உடைக்கலையோ, அவரும் உங்க காரை உடைக்கல. பாண்டி அண்ணன் கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். அவரு சொன்னதை வச்சு பார்த்தா காரை உடைச்சப்போ அவரு மெக்கானிக் ஷாப்ல பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கூடவே பாண்டி அண்ணனும் இருந்திருக்காரு. அப்போ யாரு காரை உடைச்சது?